வாழ்க வளமுடன். காய்கறியை பறித்தல் தாவரத்திற்கு துன்பம் தரும் செயலாகாதா? தாவரத்திற்கும் உயிர் உள்ளதே. இதற்கு நாம் நிச்சயமாக விளக்கம் பெற வேண்டும். இன்ப துன்ப உணர்ச்சிகள் உயிரினத்திற்கு எவ்வாறு ஏற்படுகின்றன? இங்கே ஆழ்ந்த சிந்தனைக்கு போகும்போது மனிதன் புலன் உணர்வுகளையெல்லாம் தாண்டி விஞ்ஞான உண்மைக்கு போகிறான். இன்பம் அல்லது துன்பம் எவ்வாறு உண்டாகிறது என்ற உண்மை ஆராய்ந்தால், உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி தடைப்படும் போது, அதாவது மின் குறுக்கு ஆகும்போது அந்த இடத்தில் வலி உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதே போல ஒரு செடி வளர்ந்து கொண்டு வருகிறது. அதை கிள்ளுகின்றீர்கள், அறுக்கின்றீர்கள். அதனால் அந்த செடிக்கு துன்பம் உண்டாகும் தான். ஆனால் தாவரமானது பூமியில் அல்லவா வேர் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஜீவகாந்த சக்தியின் பெருமை என்னவென்றால், செடியை கிள்ளும் போதே அந்த துன்ப உணர்ச்சி என்பது ஓர் எல்லை கட்டிய இடத்திலேயே தேங்கி நிற்காது, சமப்பட்டு விடுகிறது. அவ்வப்போதே, அதாவது எழும்போதே சமமாகி விடுகிறது. ஆகவே ஓரறிவு இனமான தாவரங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. மேலும் இன்பம் துன்பம் என்ற உணர்வுகள் ஜீவன்களுக்கே இயற்கையானவை. ஜீவகாந்த ஆற்றல் உடலில் ஓடுகிறது. அது தடைப்படும் போதும் திசை மாற்றம் அடையும் போதும் ஏற்படுகின்ற மின்குறுக்கு ஜீவனால் துன்பமாக உணரப்பெறுகிறது. தாவரங்களுக்கு வேர் தரையில் இருப்பதனால் மின்குறுக்கு உடலில் எந்த இடத்தில் ஏற்பட்டாலும் அது பூமியின் மூலம் அவ்வப்போது சமன் செய்யப்படுகிறது. அதனால் ஓரறிவு உயிரினமான தாவரங்களை மனிதன் உணவாக கொள்ளலாம். தாவர இனம் அனைத்தும் தத்துவ ஞானிகள் உயிரென்றுரைத்துள்ளார். தவறிலையோ அவற்றை மனிதன் அழித்து உணவாய் உண்டால் பாவமில்லை அது என்றால் பறித்துண்ணல் பிற உயிரை அது போலன்றோ? பகுத்துணரும் மனிதரிடம் பல வினாக்கள் இது போன்று எழுவதுண்டு. ஜீவகாந்தம் உயிரினத்தில் சீர்குலைந்தால், தடைப்பட்டால் மின் குறுக்காம். சிக்கலே வலி துன்பம் சாவு. இவை விரும்பி செய்தால் பழி செய்யலாம். ஆவது கேடொன்றும் இல்லை. அனைத்து தாவரங்கட்கும் தரையில் வேர் இருப்பதாலே அவற்றில் மின் குறுக்காக துன்பமில்லை. அதிர்ச்சிகளை நிலம் வாங்கிக் கொள்வதாலே. வாழ்க வளமுடன்.